வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். சில சமயங்களில் ரொம்ப கொடூரமான குற்றங்களை செஞ்சவங்க கூட சரியான ஆதாரம் இல்லாததன் காரணமாகவும் ஒரு சில வழக்கறிஞர்களாலையும் வெளியே வர வாய்ப்புகள் இருக்கு. இதை பொதுமக்கள் ஒருத்தராக பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு கோபம் வரும். அதை பேஸ் பண்ண ஒரு கிரீப்பி பாஸ்டா ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். அந்த ஆள் அன்னைக்கு தான் சிறையில் இருந்து பெயிலில் வெளியே வந்தான். அவனுக்கு எதிராக சரியான ஆதாரங்கள் இல்லாததன் காரணமாக அவன் வெளியே வந்ததாகவும் இனி அவன் ஜெயிலுக்கு போகிற வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுதான்னு தெரிஞ்சதும் அந்த சின்ன டவுனை சேர்ந்த மக்கள் ரொம்பவே கோபமானாங்க. அப்படி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஆள் மேலே கோபப்பட காரணமும் இருந்துச்சு தான். அது என்ன காரணம்னா, சரியா 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் அது. அந்த ஆளோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியில இருந்த 8 வயசு பெண் குழந்தைய ஒரு நாள் யாரும் இல்லாத நேரமா பார்த்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்கான் அந்த ஆள். அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்த அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் பாப்பா ரொம்ப டல்லா இருந்ததை பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த குழந்தை நடந்ததையெல்லாம் சொல்லி இருக்கு. இதை கேட்டு ஷாக் ஆனவங்க உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அங்க வந்த போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்புறம் நடந்த விசாரணையில இந்த மாதிரியான குற்றத்தில் அவன் மாற்றுறது முதல் முறை இல்லைன்னும், ஏற்கனவே அவனோட குடும்பத்தை சேர்ந்த சில குழந்தைகளையே இந்த மாதிரி துன்புறுத்தி இருப்பதெல்லாம் வெளியே தெரிய வந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா வெளியே வரவும் அந்த டவுனை சேர்ந்த மக்கள் ரொம்பவே ஷாக் ஆகி போனாங்க. அவன் மட்டும் கையில கிடைச்சா அவனை அடிச்சு கொன்றுலான்ற ஒரு கோவத்திலையும் இருந்தாங்க அந்த டவுனை சேர்ந்த மக்கள். அப்பதான் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா நடக்க ஆரம்பிச்சது. முதல்ல அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இந்த பிரச்சனையை எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லிக்காம அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போனாங்க. அது அந்த கேஸை பலவீனப்படுத்துச்சு. அவன்தான் தப்பு பண்ணான்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சாலும் அதுக்குண்டான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்காததால கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிச்சது. இதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட அந்த ஆளோட அட்வொகேட் அவனுக்கு பெயில் கொடுக்கணும்னு கோர்ட்ல கேட்க ஆரம்பிச்சாரு. கோர்ட்டும் வேற வழி இல்லாம அவனுக்கு பெயில் கொடுத்தாங்க. பெயில் கிடைச்சு திரும்பவும் ஊருக்குள்ள வந்த அவனை அங்க இருந்த மக்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனா அவனுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் சிலர் சொல்லி வந்தாங்க. அது என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ண அதிக நேரமெல்லாம் தேவைப்படல. அவங்க குறிப்பிட்டது கண்டிப்பா அவனோட மரணத்தை பத்தி தான். ஆனா அதை செய்யற தைரியம் தான் யாருக்கும் இருந்த மாதிரியே தெரியல. அப்படி இருக்கும்போது தான் அவன் வெளியே வந்து சரியா 1 மாசம் கழிச்சு அவனுக்கு எதிர்பாராத ஒரு முடிவு நடந்தது. ஒரு நாள் காலையில அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு முன்னாடி சில போலீஸ் வண்டிகள் பரபரப்பா வந்து நின்னுச்சு. கதவை உடைச்சிட்டு உள்ள போனவங்க அங்க ஒரு கொடூரமான காட்சியை பார்த்தாங்க. அந்த வீட்டோட பெட்ரூம்ல அந்த ஆளை யாரோ கொலை பண்ணி இருந்தாங்க. அதுவும் கொலைனா சாதாரண கொலை கிடையாது. அவனோட கண்கள் 2ம் தோண்டப்பட்டு, நாக்கு அறுக்கப்பட்டு, அவனோட பிறப்புறுப்பு அறுக்கப்பட்டு ரொம்ப மோசமான முறையில அந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருந்துச்சு. அந்த ஆளோட பாடி கண்டுபிடிக்கப்பட்ட பெட்ரூமோட சுவற்றுல ரத்தத்துல ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட் பை த ஜட்ஜ்னு எழுதப்பட்டிருந்துச்சு. இதை பார்க்கும்போதே யாரோ பழி வாங்கறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்கன்றது போலீஸ்க்கு நல்லா தெரிஞ்சது. ஆனா யார் மேல சந்தேகப்பட முடியும்? அந்த குழந்தையோட ஃபேமிலி அந்த ஊரை விட்டு போய் 2 மாசத்துக்கு மேல ஆகி இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த டவுன்ல இருந்த பலருக்குமே அந்த ஆள் மேல கோபம் இருந்திருக்கு. அதுலயும் சிலரெல்லாம் வெளிப்படையாவே நான் அவனை கொல்ல போறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது யாருன்னு சொல்லிட்டு பிடிக்க முடியும்? இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இறந்து போன அந்த நபரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வச்சு அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில சந்தேகப்பட முடியாதுன்றதால அந்த டவுன்ல இருந்த ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டையுமே விசாரணை நடத்தப்பட்டுச்சு. ஆனா யார் மேலேயும் அந்த கொலையை இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்தேகப்படவே முடியல. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான அலிபி இருந்துச்சு. அப்போ அந்த ஆளை கொன்ன அந்த மர்ம நபர் யாரு? இதுக்கான விடைய போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா, இது அந்த ஒரு நபரை பழிவாங்கறதுக்காக யாரோ ஒருத்தர் எடுத்த முடிவுதானும், இனிமே இது தொடர வாய்ப்பில்லைன்னு தான் நினைச்சாங்க. ஆனா அவங்க நினைச்சது எவ்வளோ பெரிய தப்புன்றது அடுத்த வந்த சில வாரங்கள்லயே புரிஞ்சுது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில அந்த டவுனோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அந்த காலை பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டவுனோட பார்க்குக்கு பக்கத்துல ஒரு லேடி இறந்து போய் கிடப்பதா சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் கிடைச்சதும் போலீஸ் அங்க போய் பார்க்கும்போது கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருந்த அந்த பெண்ணை பார்த்தாங்க போலீஸ். ஒருவேளை இந்த கொலையவும் அந்த ஜட்ஜ்ன்ற நபர் தான் பண்ணியிருப்பாரோன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ரொம்ப சீக்கிரத்திலேயே அதுதான் உண்மைன்றதும் அவங்களுக்கு புரிய வந்துச்சு.
கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கும்போது போலீஸ்க்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த லேடி ஒரு ஆள் தன்னை ரேப் பண்ணிட்டதா ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க. அதுக்கு அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்ததோ இல்ல பழகுனதோ கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த லேடிய ரேப் பண்ணியிருக்க முடியும்? அந்த லேடி பொய் சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த மனுஷன். அது மட்டும் இல்லாம இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கணும்னா அதுக்கு நீ எனக்கு பணம் தரணுன்ற மாதிரி கேட்டு மிரட்டினதாவும் சொல்லியிருக்காரு அந்த நபர். ஆக்சுவலா அதுதான் உண்மையா இருந்தது. ஆனா அது உடனடியா தெரிய வரல. இப்படி ஒரு கேஸ் பதிவு செய்யப்பட்ட உடனே அவரு ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாரு. அவர் ஜெயிலுக்கு போயிருந்த சமயத்துல நடத்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ல தான் இந்த விஷயமெல்லாம் வெளியே தெரிய வந்திருக்கு. அதுவும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரை கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணவும் இருந்தாங்க. அப்பதான் அந்த கொடூரமான கொலை நடந்தது. இந்த கொலையவும் ஜட்ஜுன்ற மர்ம நபர் தான் பண்ணதா செய்திகள் பரவ ஆரம்பிச்சுது. முதல்ல அந்த கொலையை பத்தி கேட்டவங்க ஷாக் ஆனாலும் அதுக்கு பின்னாடி இருந்த காரணத்தை கேட்டு சம்வாட் அமைதியானங்கன்னே சொல்லலாம். இது நடந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை காரை ஏத்தி கொன்ன ஒருத்தன் கொடூரமா கொலை செய்யப்பட்டான். இப்படி ஒரு 10,000 பேர் வாழ்ந்து வந்த அந்த டவுன்ல தப்பு பண்ணவங்களையெல்லாம் தேடி தேடி ரொம்ப கொடூரமா கொல்ல ஆரம்பிச்சான் அந்த ஜட்ஜ். 6 மாதன்ற கேப்ல மட்டுமே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருந்துச்சு. இந்த சமயத்துல அந்த ஜட்ஜை பத்தி பல்வேறு கேள்விகளும் எழ ஆரம்பிச்சது. ஜட்ஜுன்றது யாரு? அது ஆணா பெண்ணா? இது தனிநபர் பண்ண வேலையா இல்ல ஒரு குரூப்பா சேர்ந்து இதையெல்லாம் பண்றாங்களா? இவங்களோட நோக்கம் தான் என்ன? இதெல்லாம் எப்ப நிக்கும்னு பல்வேறு கேள்விகள் அங்க இருந்த மக்கள் மத்தியில ஏற்பட ஆரம்பிச்சது. போலீஸும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்க முடியாம திணற ஆரம்பிச்சாங்க. இப்படி தொடர்ச்சியா கொலைகள் நடக்க நடக்க அங்கிருந்த மக்கள் மத்தியில பல்வேறு கருத்துக்கள் உருவாச்சு. அதுல ஆல்மோஸ்ட் மக்கள் 2 பிரிவா பிரிஞ்சு நின்னாங்க. ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஜட்ஜ் பண்றதெல்லாம் கரெக்ட் தான், போலீஸ்னாலையும் சட்டத்தினாலையும் போதிய சாட்சிகள் இல்லாத காரணத்தால விடுவிக்கப்பட்ட, அதே சமயம் அவங்க தான் அந்த குற்றத்தை பண்ணாங்கன்னு நல்லாவே தெரிஞ்ச ஒரு நபரை தான் ஜட்ஜ் தேடி தேடி கொலை பண்ணிக்கிட்டு வந்தான். அந்த மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கிறது கரெக்ட் தானேன்னு ஒரு பிரிவு பேச ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பிரிவு இல்ல இல்ல இதெல்லாம் தப்பு, போலீஸும் சட்டமும் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஜட்ஜ் செஞ்சா அப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை, அப்புறம் ஒரு சிஸ்டம் நீங்க எதுக்கு இருக்கு, இதே மாதிரி எல்லாரும் கிளம்பிட்டா நாடு என்னாகும், அவங்கள கொல்றதுக்கு பதிலா சரியான ஆதாரங்களோட அவங்கள கோர்ட்ல நிறுத்தலாமேன்னு ஒரு பிரிவு பேச ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி நியாயப்படி பார்த்தா ஒரு பிரிவு சொல்றதும் சட்டப்படி பார்த்தா இன்னொரு பிரிவு சொல்றதும் சரியா தான் இருந்துச்சு. இப்படி டிபேட் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு 12 வயசு குழந்தை கொடூரமா தாக்கப்பட்டு உதடுகள் 2 ஒன்னோடு ஒன்னு தேய்க்கப்பட்டு ஒரு நாள் ரோட்ல கிடந்ததை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பட் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. சில நாட்கள்லயே இதுக்கும் காரணம் அந்த ஜட்ஜுன்ற மர்ம நபர் தான்றதும் அவங்களுக்கு புரிய வந்திருக்கு. ஒரு குழந்தைக்கு இப்படி நடக்கவும் எல்லாரும் பதறி போனாங்க. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பேச ஆரம்பிச்சாங்க. இதனால அது வரைக்கும் ஜட்ஜுக்கு ஆதரவா பேசி வந்தவங்களும் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ரொம்ப பெரிய யோசனைக்குள்ளானாங்க. இதெல்லாம் டவுன்ல நடந்துட்டு வந்த அதே சமயத்துல அந்த குழந்தை படிச்சு வந்த ஸ்கூல்ல இருந்த சில டீச்சர்ஸும் ஹெட்மாஸ்டரும் அடுத்தடுத்து இறந்து போனாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் உண்மை வெளியே தெரிய வந்திருக்கு. கொல்லப்பட்ட அந்த 12 வயசு குழந்தை ஒரு ஸ்கூல் புள்ளி. அந்த 12 வயசு பொண்ணு பண்ண புல்லிங்னால அந்த ஸ்கூல்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பா ஒரு குழந்தைக்கு நடந்த புல்லிங்னால ரொம்ப பெரிய பாதிப்புகள் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த பாதிப்புனால ஏற்பட்ட அடுத்தடுத்த பிரச்சனைகளின் காரணமா அந்த குழந்தை அடுத்த 2 மாசத்துல இறந்தே போச்சு. அண்ட் இது எல்லாமே நடந்தது ஸ்கூல்ல தான். அங்க இருந்த டீச்சர்ஸும் சரி ஹெட்மாஸ்டரும் சரி அவங்க நினைச்சிருந்தா அந்த புல்லிங் பண்ற பொண்ணை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனா அப்படி அவங்க செய்யாம அதை பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருந்திருக்காங்க. இதனாலதான் அவங்க எல்லாருமே ஜட்ஜுனால கொலை செய்யப்பட்டாங்க. அந்த காரணத்தை கேட்டதுக்கு அப்புறமா சிலருக்கு நடந்தது சரின்னு தோணுனாலும் ஒரு சின்ன குழந்தைய கொன்னதை யாராலையும் ஏத்துக்க முடியல. மக்கள் எல்லாரும் உடனடியா அந்த ஜட்ஜுன்ற ஆசாமிய கைது பண்ணியே ஆகணும்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா போலீஸ்க்கு தான் இது சம்பந்தமா எந்த விதமான க்ளூவுமே கிடைக்கல. அவங்களால முடிஞ்சதையெல்லாம் சீரியஸா ஜட்ஜை தேடுறது மட்டும்தான். கொஞ்ச நாள்லயே இந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரிய வந்துருச்சு. இந்த செய்தி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயத்தையும் ஏற்படுத்திச்சு. குழந்தையவே ஒருத்தன் கொல்றான்னா கண்டிப்பா அவனால ஆபத்து தான் புரிஞ்சுக்கிட்ட மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா அந்த டைம்ல தவறுகள் படிப்படியா குறையவும் ஆரம்பிச்சது. இருந்தாலும் நிறைய பேர் அந்த ஊர்லயே இருக்க விரும்பாம அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போக ஆரம்பிச்சாங்க. மீதி அந்த ஊர்ல இருந்தவங்களும் அடுத்து என்ன நடக்குமோ, யாரு காணாம போவாங்களோன்ற ஒரு பயத்திலேயே வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஜட்ஜ்னால செய்யப்படுற அந்த கொலைகள் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சது.
இது தற்காலிகமானதா இல்ல நிரந்தரமாவே நின்னுடுச்சான்னு கூட அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஆனா அந்த டவுன்ல வாழ்ந்த மக்களுக்கு ஜட்ஜுன்ற பேரு ஒரு நீங்காத பயத்தை ஏற்படுத்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.